ரூ. 150 பொருள் வாங்க போன இடத்துல ரூ. 700 செலவழிச்ச கதை தான் இந்த குட்டி விலாக்ல பார்க்க போறீங்க. ரீசெண்டா யூடியூப்ல எந்த வீடியோ பார்த்தாலும் மக்கானா மக்கானான்னு வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து டெம்ப்ட் ஆகி இன்னைக்கு டிமார்ட்ல போய் வாங்கலான்னு போனேன். போன இடத்துல நிறைய புதுசு புதுசா ஐட்டம்ஸ் வந்து கிடக்குது. என்னடா இதெல்லாம் இன்னைக்கு தானே பார்க்குறோம், பிளேட் எல்லாம் ரூ. 39 அப்படிலாம் சுத்தி பார்த்துட்டு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சமைக்கிறவங்களுக்கு தான் தேவைன்னு வச்சுட்டேன். அப்படிக்கா இந்த சைடு திரும்பினா நான் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு. ஸோ அதையும் தூக்கி போட்டாச்சு. மக்கானாவே மறைகிற அளவுக்கு நாங்கள் வந்து திங்ஸ் வாங்கியிருக்கோம். அப்படியே நாங்கள் வீட்டுக்கு போகாமல் நேரம் என்ன பண்ணோம்னா ஷூ பார்க்கலான்னு சொல்லிட்டு செப்பல் செக்ஷன் போயாச்சு. அங்கே போய் ஷூ எடுத்து போட்டு பார்த்தா லைட்டாக டைட்டாக இருந்துச்சு. ரேட்டு கொஞ்சம் கூட ரூ. 800 இருந்துச்சு. சரி வேண்டாம், அடுத்த மாதம் வாங்கிக்கலான்னு பெண்டிங்கில் வச்சுட்டு பில்லை போட்டாச்சு. மக்கானா தானே வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு பேக் எடுக்காமல் போயாச்சு. அங்கே பார்த்தா ரூ. 700 பில் வந்துட்டு. இப்போ பாப்கார்ன் சாப்பிட்டு நான் என்னென்ன வாங்கினேன்னு காட்டுறேன். இது வந்து ஸ்ப்ரே பாட்டில், எண்ணெய் பாட்டில், அப்புறம் லிப் பாம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி பவுச், அப்புறம் ஒரு மக்கானா பாக்கெட், ஒரு லைன் டேட்ஸ் பாக்கெட், ஒரு கேஷ்நட் பாக்கெட், இதெல்லாம் சேர்த்து 700 சம்திங் வந்துட்டு. வீட்டுக்கு போகிற வழியிலேயே சூடாக பிரியாணி போட்டுருந்தாங்களா, அதனால பிரியாணி, குடல் சூப்பு, சிக்கன் ஃப்ரைன் வாங்கி சாப்பிட்டுட்டு கெதியாக வீட்டுக்கு போய் தூங்கியாச்சு.